சிந்துரிய ஒரு செமையாக ஒரு சம்பவம் பண்ணி விட்டாங்க. ஸோ பிரியங்காவுக்கு அது ஒரு பெரிய ஒரு ஷாக்காக இருந்தது. விக்கிக்கு அது ஒரு பயங்கர சர்ப்ரைசிங்காகவும், ஷாக்காகவும் இருந்தது. இன்னொரு பக்கம் 3 வைல்ட் கார்ட இறக்குறாங்க. அதில வந்த ஒருத்தருக்கு பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஒரு சில விஷயங்கள் வந்து நடந்தது. ஸோ இன்றைக்கி எபிசோட் என்ன ஆச்சு அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். ஸோ நம்ம வந்து இப்போது எபிசோட் நம்பர் 16ஓட ஃபுல் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ டியூஸ்டே வந்து டெலிகாஸ்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த எபிசோடில் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் மூமெண்ட் உங்கள் பாஸ்ட் லைஃப்பில் என்ன இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸ்ருத்திகா. ஸோ தேஜஸ் வந்து சொல்கிறாங்க 15 டேஸாக இங்கே ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. அதை பற்றி நான் பேச வேணாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜென்டலாக சொல்லி முடிச்சிட்டாரு. அபித் வந்து உடனே நேஹா வந்து ஹாப்பி. அதுக்கப்புறம் அபித் வந்து பார்த்திங்கன்னா என்னோட டாட்டர் பிறந்த மூமெண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வீணா வந்து ஒரு ஸ்டோரி சொன்னாங்க. அதாவது அவங்க கிறிஸ்மஸ்க்கு வந்து அவங்களுக்கு வந்து யாருன்னே தெரியாது அவங்க சைஸ்க்கு வந்து ஒரு பெரிய ஒரு டெடி பேர் வந்து அமைச்சிருந்தாங்களாம். ஸோ அது யாருன்னே வந்து மென்ஷன் பண்ணாமல் நான் உங்களை 1 இயராக வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அமைச்சிருந்தாங்க. இன்றைக்கி வரையுமே அது யாருன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு மூமெண்ட்டை சொன்னாங்க. தினேஷ் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து நாளைக்கு ஷூட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சு தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்கள தினேஷை வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருக்காங்க. பட் யூஸ்வலாக வந்து மெசேஜ் அனுப்பிட்டு இவர் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஏரோப்ளேன் மோட்லேயோ இல்லைனா சுவிட்ச் ஆஃப் பண்ணி படுத்துட்டு வராமா. ஸோ அந்த மாதிரி தான் வந்து அவர் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா எடுக்கவே இல்லை ஃபோன் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே 4 மணிக்கு வந்து வீட்டுக்கு நின்று அவ்வளோ ஃபோன் பண்ணியிருக்காங்க போல். இவர் எடுக்காமல் தூங்கிட்டார் போல். ஸோ அந்த ஒரு மூமெண்ட்டை வந்து ஷேர் பண்ணார். அதுக்கப்புறம் சிந்தூரி வந்து எங்கள் தாத்தா அட்மிட் ஆகிறாங்க, அப்போ நான் கூடவே இருந்தேன், அந்த ஒரு மூமெண்ட்டை ஷேர் பண்ணாங்க. வெக்கே வந்து நான் எப்பயுமே ரிலேஷன்ஷிப்லேயே இருந்ததில்லை பாஸ்ட்டில் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஸ்ருத்திகா வந்து 3 வைல்ட் கார்டு என்ட்ரி உள்ளே இறக்குறாங்க. ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட்டு ரெக்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு ஆங்கர் போல். ஸோ 90s கிட் நான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் நிவேதிதா அப்படிங்கிற ஒருத்தவங்க வராங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ 100% ஒரு ஆள் இருப்பாங்களா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பையனை வந்து நான் தேடுவேன். ஸோ லைஃப்பில் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடுவேன். ட்ரஸ்ட் இஷ்யூ வந்து இருந்தது. நான் வந்து எக்ஸ்ட்ரோவர்ட்டான ஒரு ஃபன் லவ்விங்கான ஒரு மஸ்குலர் பாடி இருக்கிற எமோஷனலான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனை வந்து நான் தேடிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதாங்க பார்க்க முடிச்சது. நெக்ஸ்ட்டு இவங்களுக்காக வந்து ஒரு 5 மினிட்ஸ் டாஸ்க் மாதிரி வந்து கொடுக்குறாங்க. அது என்ன டாஸ்க் அப்படின்னா வந்து இப்போ இருக்கிற கண்டஸ்டன்ஸ் கூட வந்து அவங்க வந்து இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அதாவது கேர்ள்ஸ் கூட பாய்ஸ் பேசிக்கலாம், பாய்ஸ் கூட கேர்ள்ஸ் பேசிக்கலாம். இப்போ வைல்ட் கார்டாக வந்தவங்க பிராவோவும் இதில் இன்க்ளூடட். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ரெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரியங்கா கிட்ட யார் இந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. பிரியங்கா வந்து இன்னும் அந்த மாதிரி யாரும் எனக்கு செட் ஆகலை, ஜஸ்ட் மிடில் தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே ஷாக் ஆச்சு. என்ன வைக்க கொடுக்கா கனெக்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி நம்ம மைண்டுக்கு வந்தது. ஆனால் அங்கே ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்காது. என்ன அப்படி பார்க்கும். அப்புறம் வந்து அவர் வந்து நைஸ்ன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அது பேசி முடிச்சுட்டு பிரியங்கா வந்து என்னோடய டைப் இல்லை இவர், எனக்கு வந்து பிடிக்கல அவரை அப்படிங்கிற மாதிரி ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து நிவேதிதா அவங்க வெக்கே இவங்க 2 பேரும் பேசும்போது என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு பேஷனாக ஒரு ரிலேஷன்ஷிப் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்கும்போது, சரி எந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து ஒரு ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி இப்போ இங்கே வந்து நான் பிரியங்கா கூட கனெக்ட் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, என்னடா அது பிரியங்கா அந்த இடத்துல வெக்கே கூட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த இடத்துல வெக்கே வந்து பிரியங்கா கூட கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு குழப்பம் வந்தது. அதுக்கப்புறமா ரெக்ஸ் மோனிஷா இவங்க 2 பேரும் பேசும்போது ஏன் இந்த ஷோ அப்படின்னு கேட்கும்போது லவ்வை தேடி வந்திருக்கேன். அதுக்கப்புறம் தேடினா கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு. கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ரக்கடான ஆள் வந்து செட் ஆகாது, உங்கள் எக்ஸ்பெக்டேஷனில் இங்கே யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எல்லாமே நல்ல பசங்க தான், பேசி பார்த்தா தான் வந்து தெரியும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கான்வர்சேஷன் போச்சு. அதுக்கப்புறம் ரெக்ஸ் நேஹா இவங்க 2 பேருக்குள்ளே தான் வந்து ஒரு பஞ்சாயத்து வர மாதிரி முடிஞ்சது. ஸோ உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன சொல்லலாம் அப்படிங்கும்போது என்ன வேணால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குவாங்க. அதுக்கப்புறம் உங்கள் டைப் என்ன அப்படின்னு சொல்லி ரெக்ஸ் கேட்குறாரு. அதுக்கு வந்து நேஹா வந்துட்டு வந்து தேஜஸ் தான் என்னோடய டைப் அப்படின்னு சொன்னோடனே அந்த இடத்துல ஓகே நான் போகலாமா, எழுந்து நான் இப்போ பாதியிலே போகணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கம்ப்ளீட்டாக கட் பண்ணிட்டு போனாங்க. அந்த இடத்துல மூஞ்சில் அடித்த மாதிரி ஆகிடுச்சு ரெக்ஸ்க்கு. அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஷாக்காகி வந்து நிற்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா வீணா வந்து அதை வந்து ஒரு ஐயோ அப்படிங்கிற மாதிரி ரெக்ஸுக்காக வருத்தப்படுறத ரெக்ஸ் வந்து கண்ணால் நோட் பண்ணுறாரு. அதை பற்றி பின்னாடி ஒரு விஷயம் நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் சிந்தூரியும் வந்து ஒரு சம்பவம் பண்ணுறாங்க. சிந்தூரி ரெக்ஸ் இவங்க 2 பேரும் பேசும்போது என்ன டைப் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நான் அதை பற்றி நான் பேச விரும்பல, போக போக தெரிஞ்சுப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நான் உள்ளே வந்தப்போ நீங்கள் என்ன நினச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் என் டைப் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னோடனே ஹானஸ்ட்டாக சொல்லிட்டீங்க, தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சிந்தூரி வந்து அந்த இடத்துல வந்து நான் சிந்து கூட கனெக்ட் ஆகும்னு நான் நினச்சேன். ரெக்ஸ் சொல்கிறாரு, நான் சிந்து கூட கனெக்ட் ஆகும்னு நினச்சேன், பட் அது ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ரிஜெக்ட்டு. நெக்ஸ்ட்டு ரெக்ஸ் வந்து வீணாவை வந்து கூப்பிட்றாங்க. வீணாவுக்கிட்ட கேட்குறாங்க என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்க. நான் வந்து ஒரு டாக்ஸிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன். ஸோ உங்களை வந்து எப்படி அந்த மாதிரி டாக்ஸிக்கில் வந்து அந்த பையன் வச்சான்னு தெரியல. நீங்கள் வந்து ரொம்ப ஸ்வீட் ப்ளசன்ட்
ரெஸ்பெக்ட், மேனர்ஸ் இதெல்லாமே வந்து உங்களுக்கு தெரியுது. நேஹாவுக்கு வந்து சுத்தமாக மேனஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு அவங்க எழுந்து போனதை வச்சு வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு ஃபன்னாக சிரிக்க வைக்கிற ஒரு பையன் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு கான்வர்சேஷன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தேஜஸ், நிவேதிதா அவங்க வந்து பெருசாக எதுவும் பேசிக்கல. அதுக்கப்புறம் ஸ்ருத்திகா கிட்டே வந்து பிரியங்கா தனியாக ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நான் யாருக்கும் ஹோப் கொடுக்கல, நான் 4 மணி வரை வைக்க கூட பேசிட்டேன், இது எங்களுக்கு செட் ஆகாதுன்னு நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க. அது என்ன கதை அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்தது. அவங்க 2 பேருக்குள்ளே ஏதோ போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறமா இதெல்லாம் முடிஞ்சிருச்சா. ஸோ அதுக்கப்புறம் ரொமான்டிக் டான்ஸ் டாஸ்க் அப்படின்னு சொல்லி ஸ்ருத்திகா ஒன்று வைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து வைல்ட் கார்டாக வந்தவங்களுக்கு ஒரு பவர் இருக்குது. ஸோ அவங்க வந்து யாராவது சூஸ் பண்ணணும். வழக்கம் போல் ரெக்ஸ் வந்து வீணாவை வந்து சூஸ் பண்ணி அவங்க கூட கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஸ்வீட்டாக இருக்காங்க, சில விஷயம் மேட்ச் ஆகுது அப்படின்னு சொன்னோடனே தினேஷ் அந்த இடத்துல பொசசிவ் ஆகுறாரு. வீணா மேலே எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் வந்து தினேஷ் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நிவேதா வந்து தேஜஸை வந்து சூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பிராவோ வந்து பார்த்திங்கன்னா பிரியங்காவை வந்து சூஸ் பண்ணி அவங்க பாட்டுக்கு ஒரு டான்ஸை வந்து போடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டேட் டாஸ்க்கு. ஸோ இப்போது வைல்ட் கார்டாக வந்தவங்க வந்து யாராவது ஒருத்தர் சூஸ் பண்ணி டேட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகலாம். ரெக்ஸ் வந்து வீணாவை வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. அதுக்கப்புறமா அந்த நேஹா விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணி 1 செகண்ட் வந்து அந்த இடத்துல சொல்லார், இவங்களுக்கு வந்து மேனஸ் இருக்குது, அவங்களுக்கு மேனஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் நிவேதிதா வந்து பார்த்திங்கன்னா தினேஷை வந்து சூஸ் பண்ணுறாங்க. பட் தினேஷ் வந்து பார்த்திங்கன்னா நோ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அது வந்து வீணாக்காக நோ சொல்கிறாரு அவர் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் அவங்க வந்து நிவேதிதா வந்து அபித்தை வந்து சூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரெக்ஸ் அண்ட் வீணாவோட டேட் எப்படி போச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஷார்ட் டெம்பர், ஆனஸ்ட்டாக சொல்கிறேன், நான் வந்து நீங்களும் என் டைப் தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு உங்களை பார்த்தோன்னே பிடிச்சிச்சு, உங்களோட மேனஸ் பிடிச்சிருந்தது, உங்களோட வாய்ஸ் வந்து சூப்பராக இருக்குது, ஒரு சென்சேஷனாக ஒரு வைபாக இருக்குது, பிடிச்சிருக்கு, நீங்கள் என்னோடய மைண்டை வந்து ஈஸியாக ரீட் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து பேசிட்டாங்க. கடைசியாக வந்து வீணா அந்த இடத்துல ட்விஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு ஃப்ரெண்டாக இருந்தால் ஓகே, ஆனால் ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்க்கு ஒத்து வர மாட்டார் அப்படிங்கிற மாதிரி வந்து வீடியோவில் வந்து பேசியிருந்தாங்க. அவங்களோட டேட்டில் நடந்தது. அதுக்கப்புறம் நிவேதிதா ஆபித். ஸோ ஆபித் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜென்டில்மேன் மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுவார்ல. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பண்ணாங்க. நிவேதிதாக்கு அந்த ஒரு விஷயம் வந்து பிடிச்சிருந்தது. ஸோ நிறைய விஷயங்கள் அவர் பண்ணது வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. ஸோ நான் எங்களோட அந்த டேட் ரேட்டிங் வந்து 9/10 கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அபித்தும் வந்து ஹாப்பி. ஸோ அவங்களோட டேட் வந்து இந்த மாதிரி முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு ஸ்பைஸ் ஜார் டாஸ்க் அப்படின்னு சொல்லி திரும்பவும் ஒரு டாஸ்க் வந்து உட்கார வைக்கிறாங்க. அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து சிந்துரி வந்து பார்த்திங்கன்னா விக்கேக்கு வந்து மஞ்சளை கொடுத்துட்டு, ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு கிளிப் வந்து ஆட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தோசை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்துரி கேட்குறாங்க. உடனே வந்து விக்கே போய் எடுத்துகிட்டு வந்து அந்த மசால் தோசை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது எதுக்கு நான் சம்மந்தமே இல்லாமல் காட்டுறாங்களே அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் அந்த தோசையில் தான் இவ்வளோ பெரிய பஞ்சாயத்து வந்திருக்கு அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் இந்த டாஸ்கில் புரிஞ்சுது. ஸோ சிந்துரி வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கொடுத்துட்டு, ஏன்னா எனக்கு வந்து மசாலா தோசை வந்து க்யூட்டாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு விக்கே, அதனால் நான் வந்து மஞ்சள் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே பிரியங்காவுக்கு வந்து பயங்கரமாக ஜெல்லஸ் ஆகிடுச்சு, ட்ரிகர் ஆகிட்டாங்க போல். அவங்க வந்து ஏதோ ஒரு மசாலா வந்து எடுத்துகிட்டு வந்து, எனக்காக இங்கே யாரும் மசாலா தான் கொடுத்ததில்ல, எனக்கு தண்ணி கொடுத்ததில்ல, யாருமே நான் கேட்டும் கொடுத்ததில்ல, அவர் வந்து பிடிச்ச பொண்ணுக்கெல்லாம் செய்ய மாட்டார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஒரு மாதிரி குத்தி பேசுகிற மாதிரி வந்து பேசினாங்க. வெக்கே வந்து ஒரு மாதிரி ட்ரிகர் ஆகி, நான் உங்களுக்கு மைக் எடுத்து கொடுக்கலையே அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டு பேச, அதுக்கப்புறமா வந்து இதையும் அதையும் கம்பேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சிந்துரி உள்ளே வராங்க. அதுக்கப்புறம் பிரியங்கா ட்ரிகர் ஆகி, நான் அவனும் கம்பேர் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இந்த வீட்டில் எதுக்காக வந்திருக்கோம் வைக்கே, நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸு மேக் பண்ண வந்திருக்கோம், நாம் வந்து ஜஸ்ட் வந்து லவ் தேட தானே வந்திருக்கோம், ஃப்ரெண்ட்ஷிப் மேக் பண்ணுறதுக்கு இது இடம் இல்லையா அப்படின்னு சொன்னோடனே அந்த இடத்துல ஒரு செமஹான் ரிப்ளை கொடுக்குறாங்க. ஏன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து லவராக மாறலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே திரும்பவும் பிரியங்கா ட்ரிகர் ஆகி, தேங்க்ஸ் ஃபார் த கிளாரிஃபிகேஷன், இதுக்கு தான் நான் வெயிட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேருக்குள்ளே வந்து ஒரு கிளாஷ் போச்சு. அதுக்கப்புறமா வந்து நடுவில் வந்து நிவேதிதா உள்ளே வராங்க. அவங்க வந்துட்டு அவங்களோட கருத்து சொல்கிறாங்க. நீங்கள் பிரியங்காவுக்கு வந்து டைம் கொடுக்கணும், அவங்க வந்து உங்கள்கிட்ட எஃபோர்ட் போட்டாங்கன்னு சொல்கிறாங்க, நீங்கள் வந்து அதை கண்டுக்கல, உங்களுக்கு தெரியுமா அவங்க உங்களை பற்றி என்னென்ன சொன்னாங்கன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு மாதிரி ட்ரிகராகி வந்து பேசுகிறாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பிரியங்கா பண்ண ஒரு சில விஷயங்களுக்கு வெக்கே நாட் ஹாப்பி அப்படிங்கிறது அந்த இடத்துல அவர் லைட்டாக வெளிப்படுத்தினார். ஸோ அவர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து போஸ்ட் அவுட் ஆகிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. பட் சிந்துரி வந்து நேருக்கு நேர் ஃபேஸ் டு ஃபேஸ் அடிக்கிறாங்க. ஸோ இப்போது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா போட்டு ஃபைனலாக வந்து முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அபித் வந்து பார்த்திங்கன்னா மோனிஷா வந்து அபித்துக்கு பட்டை கொடுத்து ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நேஹா, தேஜஸ் அவங்க 2 பேரும் காமன் இன்டென்ஸ். அதுக்கப்புறம் வெக்கே வந்து வராரு. ஸோ வெக்கே வந்து அந்த இடத்துல கொஞ்சம் நல்லவங்க கொஞ்சம் கெட்டவங்கன்னு சொல்லி பிரியங்காவே வந்து கொடுக்குறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டில் நிறைய மூமெண்ட்ஸ் இருந்தது, அதை பற்றி பேசுவாங்க, அந்த பாட்ரி போனதை பற்றி பேசுவாங்கன்னு பார்த்தா இந்த இடத்துல வேறு ஏதோ பேசினாங்க. அதனால் கொஞ்சம் நல்லவங்க கொஞ்சம் கெட்டவங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பிரியங்காவுக்கு வந்து கொடுத்தது வந்து பார்க்க முடிச்சுது வெக்கே. ஸோ வெக்கே வந்து ஏதோ மாட்டிகிட்டு இருக்க மாதிரி வந்து அவர் அதை விட்டு வெளியவும் வர முடியல, ஸோ அதை விட்டுவும் கொடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்டில் வந்து இருக்கார்.
பட் இது ரிலேட்டடாக நாளைக்கு ஒரு பெரிய பஞ்சாயத்து இருக்குது போல். ஸோ அது என்ன அப்படிங்கிறத நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இந்த எபிசோடில் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்துலேயும் ஒரு டீட்டெயிலான ஒரு ஃபைட்டு சம்பவம் நடந்தது. அது என்ன அப்படிங்கிறதையும் பேக் டு பேக் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி எல்லா செகண்ட் லவ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.